Matthew 11:28 லிருந்து எடுத்து வாசிப்போம். ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 28ರಿಂದ ಓದೋಣ. 30 ವರೆಗೂ. 30ವರೆಗೂ. சோர்ந்து பாரம் சுமப்பவர்களே, ஆமென் ஆமென். ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya. இந்த நேரத்தில் தேவன் ಈ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು சோர்ந்து பார சுமப்பவர்களை கூப்பிடுறாரு. ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವರೆ ಹೊರ ಹೊತ್ತವರೆಂಬುದಾಗಿ என்னிடத்தில் வாருங்கள் என்று தேவன் சொல்கிறார். ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾನೆ. ஹalleluya ஹalleluya. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், ಎಷ್ಟೇ எந்த ಕಷ್ಟವಾಗಿ, பாரமா இருந்தாலும், ಎಷ್ಟು எந்த ಭಾರವಾಗಿ, பிரச்சனைகளா இருந்தாலும், ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆಯಾಗಿ நீங்க சுமக்க வேண்டிய தேவை கிடையாது. ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ஆண்டவர் சொல்லிருக்காரு, உங்க தேவன் பிரச்சனை எந்த விதமான இருந்தாலும், ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಏನೇ ಆಗಿದ್ದರೂ நீங்க எதுக்காக அந்த பாரத்தை சுமந்து ನೀವು கொண்டிருக்கிறீங்க? ಯಾಕಾಗಿ ಆ ಭಾರವನ್ನು நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ ನೀವು குடும்பத்தினுடைய பாரத்தை சுமந்து சோர்ந்து போயிருக்கலாம். ಕುಟುಂಬದ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು உங்களுடைய வேதனைகளை சுமந்து நீங்க சோர்ந்து ನಿಮ್ಮ போயிருக்கலாம். ನೋವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯವನ್ನು ನೆನೆಸಿ ನೀವು ಸೋತು ಹೋಗಿರಬಹುದು. உங்களுக்கு இருக்கிற கடன்களை நினைச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ನಿಮಗಿರುವಂತ ಸಾಲವನ್ನು ನೆನೆಸಿ ಸೋತು ಹೋಗಿರಬಹುದು. ஏதோ பக்கத்துல வீட்டுல அவங்க வந்து பிரச்சனை சொன்னா அது கேட்டு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ಪಕ್ಕದವರು ಬಂದು ಸಮಸ್ಯೆ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ಕೇಳಿ ஒரு மனுஷன் என்று சொன்னா எவ்வளவு பாரம் சுமக்குறாங்க. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಎಷ್ಟು ಭಾರ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இந்த உலகத்தினுடைய எல்லா பாரம் அவரே சுமந்து கொண்டு நடக்கிறாரு. ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಭಾರವನ್ನು ಅವರೇ ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೆಯುತ್ತಾರೆ. வேதம் சொல்லிருக்கிறது, ಸತ್ಯವೇದ அவனுடைய பாரத்தை சுமக்க வேண்டும். ಅವರವರು ಅವರವರ ಭಾರವನ್ನು நம்ம ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ. பிரச்சனை நம்ம மொத்த குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்குறோம். ನಾವು ಇಡೀ ಕುಟುಂಬದ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ತೀವಿ. ஒருத்தர் வேதனை சொன்னா அவருடைய பாரத்தை சுமக்குறோம். ಒಬ್ಬರ ನೋವು ಹೇಳಿದ್ರೆ ಅವರ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ತೀವಿ. சரி, ஒரு அன்பினால் நம்ம சுமக்குறோம். ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ಹೊತ್ತುಕೊಳ್ತೀವಿ. தேவன் சொல்லுகிற நீ அது சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ ಅದನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. கஷ்டப்பட்டு சோர்ந்து போய் நீங்க யாரையும் பாரம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ಕಷ್ಟಪಟ್ಟು ಸೋತು ಹೋಗಿ ಯಾರ ಭಾರವನ್ನು ஒருவேளை உன் பாரமா இருந்தாலும் நீ அது சுமக்க வேண்டிய கிடையாது. ನಿನ್ನ ಭಾರವಾಗಿದ್ದರೂ ಅದನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆண்டவர் சொல்லிருக்கிறார், ದೇವರು உன் ಹೇಳುತ್ತಾನೆ பாரத்தை என் மேலே வைத்து விடு என்று இன்னைக்கு ನಿನ್ನ சொல்லிருக்கிறார். ಭಾರವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿ ಬಿಡು எத்தனை ಎಂಬುದಾಗಿ. நாள் கொண்டு சுமக்குகிறோம்? ಎಷ್ಟು ದಿನದಿಂದ ಹೊತ್ತುಕೊಳ್ತಿದ್ದೀನಿ. கை காಲು வலி, உடம்பு வலி, ಕೈ ಕಾಲು ನೋವು, ಮೇಕೈ ನೋವು, ஏதாவது ஒரு வியாதி இருக்கலாம். ಯಾವುದಾದರೂ ರೋಗದಲ್ಲಿ அதை ಇರಬಹುದು. குறித்து நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ಅದನ್ನ ಕುರಿತು ನಾವು ನೆನೆಸಿರಬಹುದು. நம்மளுடைய சரீர பலவீனமா இருந்தாலும் ನಮ್ಮ ಶರೀರವು நம்மளுடைய ಬಲಹೀನವಾಗಿದೆ. ஆத்மா என்ன சொல்கிறது? ஆரோக்கியமா இருக்கிறது. ನಮ್ಮ ಆತ್ಮವು ಆರೋಗ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. நம்ம ஆத்மா ஆரோக்கியமா இருக்கும்போது ಆತ್ಮವು ಆರೋಗ್ಯವಾಗಿ ಇರುವಾಗ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? ஆண்டவரே, என்னோட பலஹீனத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ನನ್ನ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ದಿನ ದಿನ ನಾವು ಜಪಿத்து கொண்டிருக்கிறோம். ಈ ರೀತಿ ದಿನನಿತ್ಯವೂ ನಾವು நம்மளுடைய ಪ್ರಾರ್ಥನೆ பலஹீன ಮಾಡ್ತಾ சில ಇದ್ದೇವೆ. நேரத்தில் குறைந்து போகாமல் இருந்தாலும், ಬಲಹೀನ ಸಮಯವು ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು எந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் மேலே பாரத்தை போட ஆரம்பிக்குமோ, ಯಾವಾಗ ದೇವರ ಮೇಲೆ ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ நம்ம ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ, வேதனையோட நேரம் கம்மியாக ನಮ್ಮ ஆரம்பிக்கும். ನೋವಿನ ಪರಿಸ್ಥಿತಿ ಕಡಿಮೆ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. நம்மளுடைய நோவுகள் அது தீராமல் போனாலும், ನಮ್ಮ ನೋವು ತೀರದೆ ಹೋದರೂ தேவன் நம்மளை சுமந்து நம்மளை நடத்துகிறார் இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೆಸುವರಾಗಿದ್ದಾನೆ. நடக்க முடியல, ನಡಿಸ್ಲಿಕ್ಕೆ தாங்க முடியறது இல்ல. ತಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அல்லேலூயா. உங்க வேதனை தேவன் ஒருவேளை எடுத்து மாட்ட மாட்டாங்க. ನಿಮ್ಮ ನೋವನ್ನು ತೆಗೆದು ಬಿಡುವುದಿಲ್ಲ. பட் கையை பிடித்து ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು உன்னை சுமந்து நடத்துறதுக்காக அவர் ಹೊತ್ತುಕೊಂಡು இருக்கிறார். ನಡೆಸುತ್ತಾನೆ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. நம்ம நினைக்கிறோம், ನಾವು ನೆನೆಸ್ತೀವಿ, ஆண்டவரே உம்மால் முடியும், ದೇವರೇ நீ ನಿನ್ನಿಂದ சுகத்தை ಸಾಧ್ಯ, கொடுத்திருக்கிறீங்க, ನೀನು ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಿ, நீ மரித்தவங்களை எழுப்பி இருக்கிறீங்க, ಸತ್ತವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದಿ, நீ கண்ணு பார்க்க தெரியாதவங்களுக்கு கண்ணை கொடுத்திருக்கிறீங்க, ಕಣ್ಣು ನೋಡಲಿಕ್ಕೆ ಆಗದವರಿಗೆ ಕಣ್ಣನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಿ, இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದಿ. உமக்காக இது லேசான காரியம். ಇದು ನಿನಗೆ ಹಗುರವಾದ ಕಾರ್ಯ. ஹalleluya ஹalleluya. அதே ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறார்? ಅದೇ ದೇವರು ಏನು நான் செய்த அற்புதத்தை காட்டிலும் ನಾನು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಕ್ಕಿಂತಲೂ நீ அற்புதத்தை செய்ய முடியும். ನೀನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ நான் செய்த ಸಾಧ್ಯ. அற்புதத்தை விட ನಾನು ಮಾಡುವ ಅದ್ಭುತಕ್ಕಿಂತ பெரிய அற்புதம் நீயே செய்ய முடியும் ದೊಡ್ಡ என்று சொல்லி ಅದ್ಭುತ ನೀನೇ ಮಾಡಲಿಕ್ಕೆ நம்ம ಸಾಧ್ಯ. வாயில் அந்த கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಆ ಬಾಯಲ್ಲಿ ಆ ಕೃಪೆಯನ್ನು நமக்கு அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்ம இனியும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். ಇನ್ನು ದೇವರನ್ನು ನೋಡುತ್ತಾ
ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஹalleluya. Hallelujah. பட் தேவன் அந்த கிருபைகளை நமக்கே கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಆ ಕೃಪೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அந்த கிருபை இல்ல. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಜೀವಿಸುವವರಿಗೆ ಆ ಕೃಪೆ அதனாலே ಇಲ್ಲ. அவருக்கு ஆண்டவருடைய ஜெபம் தேவைப்பட்டது. ಆ ದೇವರಿಗೆ ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಗತ್ಯ அவர் ಇತ್ತು. தொட வேண்டிய அவசியம் இருந்தது. ಅವರು ಮುಟ್ಟಬೇಕಾದ அவருடைய ಅವಶ್ಯಕತೆ, ஆசீர்வாதம் தேவைப்பட்டது. ಅವರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು. சீஷர்களை அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்தது. ಶಿಷ್ಯರುಗಳನ್ನು ಕಳಿಸಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇತ್ತು. ஹalleluya. இந்த அந்த அற்புதங்களை அதிசயங்களை தேவன் நமக்கே கொடுத்திருக்கிறார். ಈ ಅದ್ಭುತವನ್ನು ಅತಿಶಯವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. வேதத்தில் தேவன் எத்தனையோ அற்புதத்தை குறித்து பேசியிருக்கிறார். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಅದ್ಭುತವನ್ನು ಕುರಿತು அந்த ಮಾತನಾಡಿ, அற்புதத்தை விட நீ அதிசயமாய் காரியங்கள் நீயே செய்ய முடியும் ಆ என்று. ಅದ್ಭುತಕ್ಕಿಂತಲೂ ಅತಿಶಯವಾದ ಕಾರ್ಯ ನೀನೇ ಮಾಡುತ್ತಿ. ஹalleluya. ஹalleluya. நம்ம செய்யாமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ಮಾಡದೆ ಇರಲಿಕ್ಕೆ நம்ம ಕಾರಣವೇನೆಂದರೆ மேலே ஒரு பாரம் விழுந்திருக்கு. ನಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಭಾರ ಬಿದ್ದಿದೆ. நம்ம சுமக்க அவசியமில்லாத பாரங்கள் நம்ம ನಾವು மேலே இருக்கு. ಒತ್ತುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲದ சில ಭಾರವನ್ನು மக்கள் சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಮಕ್ಕಳು நைட் ಹೇಳುತ್ತಾರೆ, நல்லா தூங்குனேன், ರಾತ್ರಿ ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡಿದೆ, காலையில எழுக்கும் போது ஒரே தலைவலி, ಮುಂಚಾನೆ ಎದ್ದೇಳುವಾಗ ಒಂದೇ ತಲೆನೋವು, ಬಲಹೀನ, ಒಂದೇ ಬಲಹೀನತೆ, யாரிடத்து சொல்ல முடியாத வேதனை, ಯಾರಿತ್ರ ಹೇಳಲಿಕ್ಕಾಗದ ನೋವು, மனம் கலங்கி இருக்கிறது, ಮನವು ಕಳವಳಗೊಂಡಿದೆ, எதுக்குன்னு தெரியாது, ಯಾಕೆಂಬುದಾಗಿ ஒரு மாதிரி ಗೊತ್ತಿಲ್ಲ, சோர்ந்து போயிருக்கிற போல இருக்கு, ಸೋತು ಹೋಗುವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. ஹalleluya. ஹalleluya. இது எப்படிப்பட்ட பாரம்? ಇದು ಯಾವ ತರದ ಭಾರ யாருக்கும் தெரியாது. ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆத்மா மேல ஏதோ ஒரு கணம் மூலமாய் விழுந்திருக்கலாம், ನಿನ್ನ ಆತ್ಮದ ಮಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸಾಲದ ಮೂಲಕ ಬಿದ್ದಿರಬಹುದು, கனவு மூலமாய், ಕನಸಿನ ಮೂಲಕವಾಗಿ, அல்லனா ஏதோ ஒரு நடந்த காரியத்தை நீங்க சடன்லி ஞாபகம் வந்திருக்கலாம், ಏನಾದ್ರೂ ನಡೆದ ಕಾರ್ಯಗಳು ನೆನಪಿಗೆ ಬಂದಿರಬಹುದು, அப்படி உங்கள் மேலே விழுந்திருக்கலாம். ಹಾಗೆ ಬಿದ್ದಿರಬಹುದು. தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், ದೇವರು ಇವತ್ತು ಹೇಳುತ್ತಾರೆ, பாரம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் ನಿಮ್ಮ ಭಾರವು ಯಾವ ತರವಾಗಿದ್ದರೂ மேலே இறக்கி வைங்க, ಕರ್ತನ ಮೇಲೆ ಇಳಿಸಿ, என் மேலே இறக்கி வைங்க, ಕರ್ತನ ಮೇಲೆ ಇಳಿಸಿ, நான் உமக்காக சுமக்கிறேன், ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ நான் ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உனக்காக சுமக்கிறேன், ನಾನು நீ ನಿಮಗೋಸ್ಕರ சுமக்க வேண்டிய அவசியம் ನೀನು கிடையாது. ಹೊತ್ತುಕೊಳ್ಳೋ எந்த ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. வேதனை, உன் பிள்ளைகளோட எதிர்காலமா, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯತ, உங்களுடைய எதிர்காலமா, ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯತ, அது எந்த விதமான டென்ஷனா இருந்தாலும் ಯಾವುದೇ ಚಿಂತೆ ஆண்டவருடைய ಆಗಿದ್ರು முகத்தை பார்த்து சொல்லுங்க, ದೇವರ ஆண்டவரே, ಮುಖವನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, நான் என்னுடைய பாரங்களை ನನ್ನ இன்றைக்கு ಭಾರವನ್ನು நான் இறக்கி வைக்கிறேன், ಇವತ್ತು ஆண்டவரே. ನಿನ್ನ ಮುಂದೆ ಇಳಿಸಿಡುತ್ತೇನೆ, நீ பாத்துக்கோ என்று சொல்லி ನೀನ್ ನೋಡಿಕೋ ಎಂಬುದ ஆண்டவர் அதை சுமந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ದೇವರು ಅದನ್ನು ನಿಮಗೆ ಒತ್ತುಕೊಂಡು ಬಿಡುಗಡೆಯನ್ನು நீ ಕೊಡುತ್ತಾರೆ. சுமக்கிற பாரத்தை ನೀವು ಒತ್ತುಕೊಳ್ಳುವ நீ ஒரு ಭಾರವನ್ನು நாள் தீர்க்க முடியாது, ಒಂದು ದಿನವೂ அதுக்கு ತೀರಿಸಲಿಕ್ಕಾಗಲ್ಲ, ஒரு நாள் முடிவு வராது. ಅದಕ್ಕೆ ಒಂದು ದಿನವೂ ಅಂತ್ಯವಿಲ್ಲ. தேவனுக்கு கொடுக்கும் போது ದೇವರಿಗೆ ಕೊಡುವಾಗ ஹalleluya, ஹalleluya, அதுக்கு ஒரு முடிவு உண்டாகும். ಅದಕ್ಕೆ ಒಂದು ಅಂತ್ಯ ಉಂಟು. ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு புரியுதா? ಆಮೆನ್. ஹalleluya. ஒரு மனுஷன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು அவரு காலையில எஞ்சி பாக்குறாரு, ಮುಂಚಾನೆ ಎದ್ದು ನೋಡುತ್ತಾರೆ, பக்கத்து வீட்டுல ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ஒருத்தர் இந்த மேஸ்திரி பணி செய்து கொண்டிருக்கிறார். ಮೇಸ್ತ್ರಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஹalleluya. ஹalleluya. அவர் செய்யறாரே மேஸ்திரி பணி, ಅವರು ಕೊತ್ತನಾರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರಲ್ಲ, அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. கல் எடுக்கணும், ಕಲ್ಲು ಎತ್ತಬೇಕು, சிமெண்ட் பூசணும், ಸಿಮೆಂಟ್ ಹಾಕ್ಬೇಕು, அப்படியே வைக்கணும், ಹಾಗೆ ಇಡ್ಬೇಕು, கல் எடுக்கணும், ಕಲ್ಲು ತೆಗಿಬೇಕು, சிமெண்ட் பூசணும், ಸಿಮೆಂಟ್ ಹಾಕ್ಬೇಕು, அப்படியே வைக்கணும். ಹಾಗೆ ಇಡ್ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இவ்வளவுதான் வேலை செய்யறாரு. ಇಷ್ಟೇ ಕೆಲಸ ಮಾಡಿ டெய்லி வந்து பாக்குறாரு, ಡೈಲಿ ಬಂದು ನೋಡ್ತಾರೆ, இவ்வளவுதான் வேலை ಇಷ್ಟೇ இருக்குது. ಕೆಲಸ ಇದೆ. அப்படி பண்ணி தான் ಫುಲ್ பில்டிங் கட்ட முடியும். ಹಾಗೆ ಇದ್ದೇ ದೊಡ್ಡ ಪೂರಾ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. நான் கத்துக்கிட்டேன், ನಾನು ಕಲ್ತ್ಕೊಂಡೆ, இனி நானும் அப்படி கட்ட போகிறேன். ನಾನು ಹಾಗೆ ಕಟ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ. அவன் கெட்ட ஆரம்பிச்சிட்டார், ಕಟ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು, அவர் கெட்ட ಕಟ್ಲಿಕ್ಕೆ ಕಟ್ತಾ ஒரு சைடு இருந்து விழ ஆரம்பிச்சிட்டார், ಒಂದು ಕಡೆಯಿಂದ ಬೀಳ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು, அது கோணியாய் போக ಅದು ஆரம்பிச்சிட்டார், ಸ್ವಲ್ಪ ಓರೆ ಆಗಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ பாரம் தாங்காமல் ಭಾರ ತಾಳದೆ அது ஏதோ ஒரு ஷேப்பில் வர ಯಾವುದೋ ಒಂದು ஆரம்பிச்சிட்டார். ಶೇಪ್ ಅಲ್ಲಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. ஹalleluya. ஹalleluya. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ನೀವು ನೆನೆಸಿ ನೋಡ್ರಿ, நம்ம அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நம்ம சில பாரங்கள் நம்மளே தீர்க்க முடியும், ಕೆಲವು ಭಾರಗಳನ್ನು ನಾವೇ ತೀರಿಸಲಿಕ್ಕೆ நம்மளிடத்து அந்த தீர்ப்பு உண்டு, ಆ ತೀರ್ಪುಂಟು, என்னால் செய்ய முடியும் ನನ್ನಿಂದ என்று சொல்லி நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். ಎಂದು ಹೇಳಿ ನಾವು ಮಾಡುತ್ತಿರುವಾಗ பட் நம்மளால ஒரு நாள் அதை செய்ய முடியாது, ನಮ್ಮಿಂದ ಒಂದು ದಿನವೂ அது ಮಾಡಲಿಕ್ಕೆ ஒரு ಆಗುವುದಿಲ್ಲ, நாள் நம்ம தீர்க்கவே முடியாது. ಒಂದು ದಿನವೂ ತೀರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அதே ஒரு மேஸ்திரிக்கு அந்த பணியை கொடுத்தா, ಒಂದು ಮೇಸ್ತ್ರಿಗೆ ಆ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ರೆ அது அவருடைய பணி, ಅವರ ಕೆಲಸ அவன் நேர்த்தியாய் செய்து ಅವರು முடிப்பார், ಸುಂದರವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತಾರೆ, ஏன்னா அது அவனுக்கு தெரியும். ಅವರಿಗೆ அதே போல ಅದೇ நம்ம ರೀತಿಯಾಗಿ உண்டாக்கியவருக்கு தெரியும், ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರಿಗೆ ಗೊತ್ತು நம்மளால இந்த பாரத்தை தீர்க்க முடியுமோ இல்லை என்று. ನಮ್ಮಿಂದ ಈ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತು ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೋ ಇಲ್ವೋ ஒரு நாள் ಎಂಬುದಾಗಿ. தீர்க்க முடியாத அந்த பாரத்தை ಒಂದು ದಿನವೂ ತೀರಿಸಲಿಕ್ಕಾಗದ ಭಾರವನ್ನು நம்மளை உண்டாக்கிய தேவனுக்கு கொடுக்கும் போது ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಗೆ ಕೊಡುವಾಗ தேவன் அதுக்கு ஒரு தீர்ப்பு உண்டாக்கும். ದೇವರು ಅದಕ್ಕೆ ಒಂದು
ತೀರ್ಪು நம்மளால ಉಂಟಾಗುವಂತೆ செய்ய ಮಾಡ್ತಾನೆ. முடியாதுங்க. ನಂಬುವರು நம்மளால இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பில்டிங் எப்படி கட்டுறது ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಹೇಗೆ ಕಟ್ಟುದು ಅಂತ. தெரியாத யாராவது இருக்கா? ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದೀರಾ? எனக்கு தெரியவே தெரியாது. ನನಗೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟುದು அப்ப ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. ஆண்டியோட பையன் அது வீடே கட்டிக்கொண்டிருக்கிறாரு. ಆಂಟಿ ಅವ್ರ ಮಗ ಮನೆ நீங்க டெய்லி பாக்குறீங்க ನೀವು ಡೈಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ರಿ வீடு எப்படி ಮನೆ ಹೇಗೆ ಕಟ್ಟುದು ಅಂತ. ஹalleluya. ஒரு நாள் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಒಂದು ದಿನ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೀನಿ, நீங்களே கட்டுங்க. ನೀವೇ ಕಟ್ಟಿ கட்ட முடியுமா? ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ? முடியாது. ಆಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அதே போல தான் அதே நம்மளுடைய ರೀತಿಯಾಗಿ பிரச்சனைகள், ನಮ್ಮ நம்மளுடைய ಸಮಸ್ಯೆ, பாரங்கள், ನಮ್ಮ ಭಾರಗಳು, நம்மளால ஒரு பாரத்தை நம்ம தீர்க்க முடியாது. ನಮ್ಮಿಂದ ಒಂದು நம்மளால ஒரு ಭಾರವನ್ನು பிரச்சனையை நம்ம தீர்க்க ಒಂದು முடியாது. ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತೀರಿಸಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ஒரு மனுஷனாலே தீர்க்க ಒಬ್ಬ முடியாது. ಮನುಷ್ಯನಿಂದಲೇ ತೀರಿಸಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அப்ப அந்த தீர்க்க முடியாத அந்த பாரம் ತೀರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದಂತ ಭಾರವನ್ನು நம்ம தேவன் மேல ஒப்பு கொடுக்க ನಮ್ಮ வேண்டும். ದೇವರ ಮೇಲೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, முடிஞ்சது நான் செஞ்சிட்டேப்பா, ಸಾಧ್ಯವಾದದ್ದು ನಾನು ಮಾಡಿದ್ದೀನಿ, பட் இது மேல என்னால் செய்ய முடியாது. ಇನ್ನು ಮೇಲೆ ನಾನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ நான் ಆಗುದಿಲ್ಲ. கரத்தில் ஒப்படைக்கிறேன். ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ இதுக்கு ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. நீயே தீர்ப்பு ಇದಕ್ಕೆ ನೀನೇ ತೀರ್ಪು. ஆண்டவர் அந்த பாரத்தை நம்மளிருந்து எடுத்து ದೇವರ ಆ ಮಾತನ್ನು ನಮ್ಮಿಂದ ತೆಗೆದು அவர் அதிசயமாயோ ಅವರ ಅತಿಶಯವಾಗಿಯೂ அற்புதமாயோ ಅದ್ಭುತವಾಗಿಯೂ அது செய்து முடிப்பார். ಆತನು ಮಾಡಿ சில ಮುಗಿಸುತ್ತಾನೆ. பேர் நம்மள குடும்பத்திலே நம்ம சில பேர் நம்ம பேச்சு கேட்காதவங்களுடைய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். ನಮ್ಮ ಮಾತನ್ನು ಕೇಳದವರ ಭಾರವನ್ನು ನಾವು ಹೊತ್ತುಕೊಂಡಿರ್ತೀವಿ. ஹalleluya. ஹalleluya. நமக்கு தெரியும் அவன் இப்படி நடந்தா அது சரியாகும் என்று. ಅವರು ಹೀಗೆ ನಡೆದ್ರೆ ಅವರು நம்ம ಸರಿಯಾಗ್ತಾರೆ. சொன்ன பேச்சு கேட்டா அது சரியாகும் என்று. ನಾವು ಅವರು ಹೇಳಿದ ಮಾತು ಕೇಳಿದ್ರೆ ಸರಿಯಾಗ್ತದೆ ಎಂಬುದು அவர் கேட்க மாட்டாங்க. ಕೇಳುವುದಿಲ್ಲ. அவರ இஷ்டம் போல ಅವರ வாழ்வாங்க. ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ. ஆனாலும் நம்ம அவருடைய பாரத்தை சுமக்குகிறோம். ಆದರೂ ಅವರ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஐயோ அவர் சரியாவலே, ಅಯ್ಯೋ ಅವರು அவர் ಸರಿಯಾಗಲಿಲ್ಲ, வாழ்க்கையில் இன்னும் உருப்படலே, ಇನ್ನು ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೇಲೆ ಬಂದಿಲ್ಲಲ್ಲ, இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே, ಇನ್ನು ಏನು ನಡೆದಿಲ್ಲಲ್ಲ, நமக்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ನಾವು ನೋವುಗೊಳಗಾಗ್ತೀವಿ. ஹalleluya. ஹalleluya. நமக்கு தெரியும் நம்ம பேச்சு கேட்கல, ನಮಗೆ ಗೊತ್ತು ನಮ್ಮ ಮಾತು நம்ம ಕೇಳಲಿಲ್ಲ, காட்டிய வழியில் நடக்கல, ನಾವು ತೋರಿಸಿದ ದಾರಿಯಲ್ಲಿ அவருடைய ನಡೆದಿಲ್ಲ, இஷ்ட பிரகாரம் வாழ்ந்து ಅವರ கொண்டிருக்கிறாங்க. ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸ್ತಾರೆ. ஆனாலும் ಆದರೂ நம்ம துக்கப்பட்டு அவருடைய பாரங்களை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். ಅವರ ಭಾರವನ್ನು ನಾವು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವ. ஒருவேளை அவர் நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಅವ್ರ ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೋದು, நம்ம நண்பர்களா இருக்கலாம், ನಮ್ಮ ಗೆಳೆಯರಾಗಿರ್ಬೋದು, நம்மளுடைய ஒருவேளை நம்ம குடும்பத்திலே ஒருத்தரா ನಮ್ಮ இருக்கலாம், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರಾಗಿರ್ಬೋದು, யாரோ ஒருத்தரா இருக்கலாம். ಯಾರೇ ಒಬ್ಬರಾಗಿರ್ಬೋದು. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ದೇವರ ವಾಕ್ಯ உன்னால் ಹೇಳುತ್ತದೆ, செய்ய முடிஞ்சது நீங்க செஞ்சிட்டீங்க, ನಿನ್ನ ಮನದಿಂದ ಆಸದು ಮಾಡಿದಿರಿ, இனி நீ ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடு, ದೇವರ ಕೈಗೆ அவர் ಒಪ್ಪಿಸಿಕೊಡು, மீதி எல்லாம் பார்த்திடுவார். ಆತನೆಲ್ಲವನ್ನು இன்றைக்கு நம்ம ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೆ. செய்ய வேண்டிய ஒரே காரியம், ಇವತ್ತು ನಾವು ಅವರು ಮಾಡಬೇಕಾದ ಒಂದೇ சொல்லியிருக்கிறாரு, ಕಾರ್ಯ. ಆತನು ಹೇಳಿದ್ರು, பாரப்பட்ட சுமந்தவங்களே, ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ, நீ என் மேலே ಹೊರವಚ್ಚುವರೇ, வாருங்கள். ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ. ஹalleluya. ஹalleluya. நான் உங்களுக்கு ನಾನು ನಿಮಗೆ ஓய்வு அளிப்பேன். ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. நமக்கு ஓய்வு அளிப்பார். ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ சுமந்து ಕೊಡುತ್ತಾನೆ. வந்திருக்கிறோம் நம்ம இப்ப இந்த ಒತ್ತುಕೊಂಡು நேரத்தில். ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த நேரத்தில் ಈ எந்த விதமான பாரமா இருந்தாலும் ಯಾವ ರೀತಿ இந்த ಭಾರವಾಗಿದ್ದರೂ இடத்துல இறக்கி வைத்துட்டு, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಳಿಸಿಟ್ಟು, அப்பா நான் நான் இனிமேல வீட்டுக்கு கொண்டு போக ಈ போகிறேன், ಭಾರವನ್ನು ನಾನು ಮನೆಗೆ ತಕೊಂಡು இதே ಹೋಗುವುದಿಲ್ಲ. குறித்து நான் பல வருஷமா டென்ஷன் அடிக்கிறேன், ಇದರ ಕುರಿತು ಅನೇಕ ವರ್ಷದಿಂದ ಚಿಂತಿಸ್ತಾ இதே ಇದ್ದೀನಿ. குறித்து நான் நினைச்சு எனக்கு தூக்கவே இல்ல, ಇದನ್ನು ಕುರಿತು ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ ನನಗೆ ನಿದ್ರೆ ಇಲ್ಲ. நான் இந்த நேரத்தில் நான் இறக்கி வைக்கிறேன், ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಇಳಿಸಿಡುತ್ತೇನೆ. நீ பாத்துக்கோப்பா, ನೀನ್ ನೋಡಿಕೋ, எனக்கு தெரியும், ನನಗೆ ಗೊತ್ತು, இதுக்கு தீர்ப்பு உண்டாக்கிற கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன், ಇದನ್ನು ತೀರ್ಪು ಉಂಟು ಮಾಡಿರುವಂತ ಆತನ ಕೈಗೆ ನಾನು ಒಪ್ಪಿಸ್ತೇನೆ. இந்த இடத்தில் இறக்கி வைத்துட்டு ಈ போங்க. ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಳಿಸಿಟ್ಟು ಹೋಗಿರಿ. தேவன் உங்களுக்கு ஒரு ஓய்வு என்ன தருவார்? ದೇವರು ನಿಮಗೊಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತಾರೆ, ஓய்வு அளிப்பார். ವಿಶ್ರಾಂತಿ ஹalleluya. ಕೊಡುತ್ತಾರೆ. அடுத்த வசனம் 29 சொல்லி இருக்கிறது, 29 ಹೇಳುತ್ತದೆ, வாசிங்க. என் நுகத்தை உங்க மேலே ஏற்றுக்கொள்கின்ற தேவன் ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತಿರುವುದು. ஹalleluya. ஹalleluya. உங்க பாரத்தை ನಿಮ್ಮ ಭಾರವನ್ನು இறக்கி வைத்து ಇಳಿಸಿಟ್ಟು அவருடைய நுகத்தை, ಆತನ ನೊಗವನ್ನು, யோக் உங்க மேலே சுமந்து கொள்ளுங்க. ನೊಗವನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತೆಗೆದುಕೊಂಡು ஹalleluya. ನಮ್ಮಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. ஹalleluya. ஹalleluya. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ಕೇಳುವಾಗ ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ஆண்டவர் என்னோட பாரத்தை எடுத்துட்டு ನನ್ನ ಭಾರವನ್ನು ತೆಗೆದು உங்க பாரம் என் மேலே போடுறீங்களோ? ನಿಮ್ಮ ಭಾರವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ சில ಹಾಕ್ತೀರಾ? நேரத்தில் நம்ம நினைப்போம். ನೀವು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನೆನೆಸ್ತೀವಿ. ஹalleluya. ஹalleluya. இந்த உலகத்தை பாரம் ಲೋಕದ ಭಾರವು நம்மளை சுமக்க வைக்கும். ನಮ್ಮನ್ನು
ಲೋಕದ ಭಾರವು ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಿಗಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. அவருடைய பாரம் ಆತನ ಭಾರವು நம்மளை தூக்க வைக்கும். ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತುತ್ತದೆ. ஹalleluya 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 ஹalleluya. இந்த உலகத்தில் பாரம் நமக்கு வெயிட்டா இருக்கும். ಲೋಕದ ಭಾರವು ನಮಗೆ ವೆಯ್ಟ್ ಆಗಿರುತ್ತದೆ. பட் அவருடைய யோக், அவருடைய நுகந்து ಆತನ ನೊಗವು நம்மளை சுமக்க ஆரம்பிக்கும். ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹalleluya ಹalleluya. how to carry, ಹೇಗೆ ಅದನ್ನು அந்த ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದು, யோக் எப்படி கேரி பண்றது? ಹೇಗೆ ಅದನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದು? இப்ப பாருங்க, ನೋಡಿರಿ, இப்போ மாடு ದನ அந்த யோக்கை கேரி பண்ணி கொண்டு போயிருப்பாரு. ಆ ದನ ಥಿಂಗ್ಸ್ ಅನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗಿರ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. அப்ப அந்த பாரம் யார் மேல இருக்குது? ಆ ಭಾರ ಯಾರ ಮೇಲೆ ಇದೆ? அந்த மாடு மேல இருக்குது. ಆ ದನದ ಮೇಲೆ ಇದೆ. நீ மாடா இருக்க கூடாது. ನೀವು ದನ ಆಗಿರಬಾರ್ದು. You have to carry his yoke. ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ನೀನು ಹೊತ್ತುಕೊಳ್ಬೇಕು. அவருடைய ಆತನ அந்த யோக நுகந்து நீ சுமக்க வேண்டும். ಆ ನೊಗವನ್ನು ನೀನು அது ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. சுமக்கிறது எப்படி? ಅದು ಹೊತ್ತುಕೊಳ್ಳೋದು ಹೇಗೆ? அது கீழே இருந்தல்ல, ಅದು ಕೆಳಗಿಂದಲ್ಲ, அது மேல உட்கார்ந்து சுமக்க வேண்டும். ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡು ಎತ್ತಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவோ சாட்சிகள் நம்ம கேட்டிருக்கிறோம். ಎಷ್ಟೋ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೇಳಿ, வேதனை உள்ளவங்க, ನೋವಿರುವವರು, கஷ்டப்படுறவங்க, ಕಷ್ಟಪಡುವವರು ஆண்டவரிடத்து வந்துட்டு ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದು ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளுகிறாங்க, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು, அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ಅತಿಶಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು. அதெல்லாம் எப்படி நடக்கிறது? ಅದು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತದೆ? Because they carry God's yoke. ಅದು ದೇವರ ನೊಗವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದರಿಂದ. ஹalleluya. Hallelujah. அவர் ஆண்டவருடைய பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ದೇವರ ಭಾರವನ್ನು அவருடைய பாரம் ಹೊತ್ತುಕೊಂಡರು. எப்படி சுமக்குகிறது? ಅವರ ಭಾರ ಹೇಗೆ நீங்க ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದು? நினைக்கலாம், ನೀವು ನೆನೆಸಬಹುದು, அவருடைய பாரம் இந்த உலகத்தினுடைய பாரம் பிரகாரமா இருக்கலாம். ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರ அது ಭಾರವಿರಬಹುದು. கிளியர்லி சொல்லுகிறேன், நான் சாந்தம் உள்ளவன். ನಾನು ಶಾಂತವುಳ್ಳವನು. அடுத்தது தாழ்மை உள்ள இருதயம். ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳಂತ ಹೃದಯ. ஹalleluya. ಹalleluya. தாழ்மை உள்ள இருதயம் உடையவன். ದೀನ ಮನಸ್ಸುಳ್ಳವನು ಆಗಿರುವುದರಿಂದ. ஹalleluya. இதுதான் நீ சுமக்க வேண்டும். ಇದನ್ನೇ ನೀನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. அவரை போல நான் தாழ்மை உள்ளவன். ನಾನು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನು. தேவன் உங்களை தாழ்மை உள்ளவனாய் மாற சொல்லியிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗಿ ಅಂತ. நான் சாந்தம் உள்ளவன், ನಾನು ಸ್ವಾತ್ವಿಕನು ಎಂಬುದಾಗಿ. சாந்தம் உள்ளவனாய் மாறு. ನೀನು ಸ್ವಾತ್ವಿಕನಾಗಿ ಮಾರು. ಬದಲಾವಣೆ. ವಿಶ್ವಾಸಿಗಳೆಲ್ಲ ಸಡನ್ ಆಗಿ ಟೆನ್ಷನ್ எடுக்க கூடாது. ವಿಶ್ವಾಸಿಗಳು ತಕ್ಷಣ சடன் ஆகி கோபம் வரக்கூடாது. ತಕ್ಷಣ ಕೋಪ ಬರಬಾರದು. அவருடைய யோக்க சுமக்கிறவங்க சாந்தம் உள்ளவனாய் இருக்கணும். ಅವರ ನೊಗಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವರು ಶಾಂತ ಉಳ್ಳವರಾಗಿ, தாழ்மை உள்ளவனாய் இருக்கணும். ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. தாழ்மையும் சாந்தத்தனத்தையும் சுமக்கிறவங்களை தான் தேவனுடைய அந்த அந்த நுகை சுமக்கிறவங்க. ಸ್ವಾಸ್ತಿಕನು ನೀ ದೀನ ಮನಸ್ಸುಳ್ಳವನು ಆಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ಕರ್ತನ ನೊಗವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பெரியவர் சொல்லுவாங்க, ದೊಡ್ಡವರು ಹೇಳ್ತಾರೆ, ಟೆನ್ಷನ್ யோசிக்காத, ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಯೋಚಿಸಬೇಕು. சமாதானமா, ಫಸ್ಟ್ ನೀ ಸಮಾಧಾನ ಆಗು, ಅದப்புறம் யோசி, ಅದರ ನಂತರ ಯೋಚನೆ ಮಾಡು. ஹalleluya. ஹalleluya. கோபத்துல டென்ஷன்ல யோசிக்கிற ஒண்ணுமே உனக்கு நடக்காது. ಕೋಪದಿಂದ ಅವಸರದಿಂದ ಚಿಂತೆ ಮಾಡುವಂತದ್ದು ಯಾವುದು எந்த ನಡೆಯುವುದಿಲ್ಲ. காரியமும் நடக்காது. ಯಾವ ಕಾರ್ಯವೂ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. சமாதானமாய் செய், ಸಮಾಧಾನವಾಗಿ ಮಾಡು, சமாதானமாய் யோசி, ಸಮಾಧಾನವಾಗಿ First ಯೋಚನೆ ಮಾಡು, சமாதானப்படு, ಸಮಾಧಾನ ಪಡು. சொல்லுங்க அல்ல. ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. அதே போல அதே அந்த ರೀತಿ தேவனுடைய நீங்க பாரம் சுமக்கிறது என்ன அர்த்தம்? ದೇವರ ಭಾರ நீ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದಂದ್ರೆ சாந்தமுள்ள மனுஷனாய் மாறு, ನೀನು ಶಾಂತವುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗು, இரக்கமுள்ள மனுஷனாய் மாறு. ಒಂದು ದೀನ ವ್ಯಕ್ತಿಯಾಗು. வாசிங்க அது சிஸ்டர். ஆமென் ஆமென். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், ನನ್ನಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಳ್ಳ್ರಿ. அப்போ இது ஹalleluya. அப்ப அவருடைய யோக் எப்படி சுமக்க வேண்டும்? ಅವಾಗ ಹೇಗೆ ಅವರ ನೊಗವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು? அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ಅವರನ್ನು ನೋಡಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அதுதான் அந்த பாரம். ಅದೇ ಆ ಭಾರ. என்ன பாரம் அவருடைய யோக சுமக்க வேண்டும் என்று சொல்லும்போது ಅವರ ನೊಗವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, அப்பா அவர்களுடைய வேலை செய்ய வேண்டும். ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳಿರ್ತಾರೆ, ಅವರ ಕೆಲಸ கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டும், ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. அவருடைய வேலை பெரிதா இருக்கும், ಅವರ ಕೆಲಸ ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತದೆ. அப்ப நம்மளுடைய நேரம் வீணாய் போயிடும். ನಮ್ಮ ಸಮಯ அவர் கிளியராய் சொல்லியிருக்கிறார். ಅವರು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. என்ன சொல்லியிருக்கிறார்? ಅವರು ಹೇಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ? என்னை பார்த்து கத்துக்கோ, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕಲಿತು, ನನ್ನಲ್ಲಿ சாந்தமுள்ளவன், ನಾನು நீயும் சாந்தமுள்ளவனாய் மாறு. ದೀನ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗು. தாழ்மை உள்ளவன், ನಾನು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನು. நீ தாழ்மை உள்ளவனாய் மாறு.
ತಾಳ್ಮೆ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ என் ಬದಲಾವಣೆ. நுகத்தை உங்கள் மேலே எடுத்துக்கோ, ನನ್ನ ನೊಗವನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಚ್ಚುಕೋ, என்னை பார்த்து கத்துக்கோ. ನನ್ನ ನೋಡಿ ಕಲಿತುಕೋ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. நீ சாந்தமுள்ளவனாய் மாறு. ಶಾಂತವುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ. பிரச்சனைகள் ஆயிரமா இருந்தாலும், ಸಮಸ್ಯೆ ಸಾವಿರವಾಗಿರುತ್ತದೆ, பிரச்சனைகள் தீராத பிரச்சனை உன் முன்னாடி ಸಮಸ್ಯೆ இருந்தாலும், ತೀರದಂತ ಸಮಸ್ಯೆ ನಿನ್ನ ಮುಂದೆ நீ ಇರುತ್ತದೆ. சாந்தமுள்ளவனாய் மாறு. ಶಾಂತವುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் இஸ்ரவேலை பார்த்து என்ன சொன்னார் ದೇವರ தெரியுமா? ಇಸ್ರಾಯೇಲ್ ನೋಡಿ ಏನ್ ಹೇಳಿದ್ರು நீ ಗೊತ್ತಾ? அமைதியாய் நில்லு, ನೀನು ಶಾಂತವಾಗಿ தேவன் ನಿಲ್ಲು. உனக்காக யுத்தத்தை செய்வார். ದೇವರು ನಿನಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் என்ன செஞ்சாரு? ಅದನ್ನೇನೆ ಮಾಡಿದ್ರು. அவர் சாந்தமாய் நின்றாரு, ಶಾಂತವಾಗಿ ನಿಂತಿದ್ರು. முன்னாடி பாக்குறாரு. ಮುಂದೆ ನೋಡುತ್ತಾರೆ. எதிரியாய் வருகிற எல்லாரும் ಎದುರಿಯಾಗಿ ಬರುವಂತ ಎಲ್ಲರೂ அவரே சண்டை போட்டு, ಅವರೇ அவரே ಜಗಳವಾಡಿ, ஏழு வழியாய் ஓடி ಅವರೇ 7 ದಾರಿಯಾಗಿ ಓಡಿ ಹೋದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யார கூட சண்டை போட வந்தாரு? ಯಾರ ಜೊತೆಗೆ ಜಗಳ ಆಡಿ? இஸ்ரவேல் கூட. ಇಸ್ರಾಯೇಲರೊಂದಿಗೆ. இஸ்ரவேலுக்கு என்ன சொன்னா? நீ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? அமைதியாய் நில்லு, ನೀನು ಮೌನವಾಗಿರು, நீ அமைதியாய் நில்லு. ನೀನು ಮೌನವಾಗಿರು. அவர் அப்படியே நின்றாரு. ಹಾಗೆ ನಿಂತು கையில எல்லாம் கத்தி இருக்கிறது, ಕೈಯಲ್ಲಿ ಕತ್ತಿ ಇದೆ, அப்படியே புடிச்சிட்டு அப்படியே நிக்கிறாரு. ಹಾಗೆ ಕತ್ತಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ನಿಂತುಕೊಂಡು ஒரு சினிமா பாக்குற போல ಒಂದು ಸಿನಿಮಾ ನೋಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ சும்மா பார்த்து கொண்டிருக்கிற ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பார்த்து சொல்றேன், ನೋಡಿ ஏடா ಹೇಳ್ತಾ, நம்ம கூட தானே சண்டை போட வந்த, ನಮ್ಮೊತ್ತಿಗೆ ತಾನೇ ಜಗಳ ಆಡ್ಲಿಕ್ಕೆ என்ன ಬಂದ್ರು. நடக்குது? ಅವರೇ சண்டை போட்டு ಅವರೇ ಜಗಳವಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ. அப்படிதான் நடக்கும். ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. உனக்கு வருகிற எல்லா ನಿನಗೆ பிரச்சனைகளையும் ಬರುವಂತ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆ உன்னிடத்தில் வர முன்னாடியே ನಿನ್ನ ಹತ್ರ ಬರೋದಕ್ಕಿಂತ அது ಮುಂಚೆ தீர்ந்து ಅದು ತೀರಿಸಿ எங்கேயோ போகிற ಅದು நீங்க ಎಲ್ಲಿಯೋ பாப்பீங்க. ಹೋಗುವಂತ ಮಾಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க என்ன செய்ய வேண்டும்? ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? உன் பிரச்சனைகள், ನಿನ್ನ உன் ಸಮಸ್ಯೆ, வேதனைகள், ನಿನ್ನ ನೋವು, உனக்கு இருக்கிற எல்லா டென்ஷன்களையும் ನಿನಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಚಿಂತೆಗಳು இந்த நேரத்தில் இங்கே இறக்கி வைத்துட்டு ನೀವತ್ತು ಎಲ್ಲವನ್ನು ಇಳಿಸಿಟ್ಟು நீ ஃப்ரீயாக நீங்க போக வேண்டும். ಫ್ರೀಯಾಗಿ ನೀವು ಹೋಗ್ಬೇಕು. அவருடைய என்ன சொல்லுகிறது? ಅವರ அவருடைய அந்த நுகத்தை நீங்க சுமக்க வேண்டும். ಆತನ ನೊಗವನ್ನು அந்த ಒತ್ತುಕೊಳ್ಳ್ರಿ. நுகம் எப்படி? ಹೇಗಿರುತ್ತದೆ? தாழ்மையுள்ளது, ತಾಳ್ಮೆಯ ಸ್ವಾಸ್ತಿಕನು, இரக்கம் உள்ளது. ದೀನ ಮನಸ್ಸುಳ್ಳವನು. ஹalleluya. அது நீங்க சுமத்திட்டு போய் கொண்டிருக்க வேண்டும். ಅದನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. 30 என்ன சொல்லுகிறது? 30ನೇ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? வாசிங்க. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. இங்கிலீஷ்ல வாசிங்க. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. புரிந்துதா உங்களுக்கு? ಆಮೆನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಂಗ. ನನ್ನ ನೊಗವು ಮೃದುವಾದುದು, ನನ್ನ ಹೊರೆಯು ಹಗುರವಾದುದು. ஹalleluya. அவருடைய யோக் നിങ്ങൾക്ക് பார்க்கும்போது பாரமா இருந்தாலும் அது பாரமா இல்ல. ನನ್ನ ನೊಗವು ಅದು ಮೃದುವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. சண்டை போட வருவாங்க. ಜಗಳ ಆಡ್ಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. சண்டை போடுறது கஷ்டமா, அமைதியா இருக்கிறது கஷ்டமா? ಜಗಳ ಆಡೋದು ಕಷ್ಟವೋ ಅಥವಾ ಸಮಾಧಾನವಾಗಿ ಇರುವುದು ಕಷ್ಟವೋ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சமாதானம் இருக்கிறதா? ಸಮಾಧಾನವಾಗಿರುವುದು அத ஈஸி. ಅದೇ நீ ಸುಲಭ. என்ன வேணும்னோ பேசிக்கொண்டு போ. ನೀನೇನಾದ್ರೂ ಮಾತಾಡಿಕೊಂಡು, நான் தான் எருமை மாடு, ನಾನು ಎಮ್ಮೆ, நீ எவ்வளவு ஹார்ன் அடிச்சாலும் நான் அசைய மாட்டேன். ನಾನು ಎಷ್ಟು ಹೊರ ನೋಡಿದ್ರು ನಾನು ಹಂಗೆ ಅಲ್ಗಾಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஒரு நாள் ஸ்கூல் வேன் போய் கொண்டிருக்கிறா. ಒಂದು ದಿನ ಸ್ಕೂಲ್ ವ್ಯಾನ್, ஃபுல் டிராஃபிக் அங்க இது வரைக்கும். ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿವರೆಗೆ ತುಂಬಾ ಟ್ರಾಫಿಕ್. என்ன பாத்தீங்கன்னா பைக்ல முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ಬೈಕಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೋಗಿ ஒரு ನೋಡಿ, மாடு ஆறாம நிக்கிறது. ಒಂದು ದನ அவனுக்கு ಹಂಗೆ, ஒரு டென்ஷனும் கிடையாது. ಅವರಿಗೆ ಯಾವ ಟೆನ್ಷನ್ ಇಲ್ಲ. நீ அடிச்சிட்டு போடா, ನೀನು ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ಹೊರ ನೋಡಿ. நான் மார்னிங் வாக்கிங்ல வந்திருக்கிறேன், ನಾನು ಮಾರ್ನಿಂಗ್ ವಾಕಿಂಗ್ ಬಂದಿದ್ದೀನಿ, நான் ஆறாம போகுவேன். ನಾನು ನಿಧಾನವೇ ಹೋಗ್ತೀನಿ. அவனுக்கு ஒரு நம்ம தொலி எருமை மாடு போல ஆக வேண்டும். ನಮ್ಮ ಚರ್ಮವು ಎಮ್ಮೆ ಹಾಗೆ ಚರ್ಮವುಳ್ಳವರ. எது நடந்தாலும் ಏನೇ ನಡೆದ್ರು நோ டென்ஷன், ಚಿಂತೆ ಮಾಡಬಾರ್ದು. எனக்கு ஒரே டென்ஷன் இருக்குது, ನನಗೆ ಒಂದೇ ಚಿಂತೆ ಇದೆ, பரலோகத்துக்கு போய் சேரணும். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ அதுக்காக நான் எப்படி இருக்க வேண்டும், ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೇಗಿರಬೇಕು, அப்படி இருக்கிறது மட்டும் தான் என்னோட டென்ஷன். ಅದಕ್ಕಾಗಿ ಇರುದೇ ನನ್ನ ಚಿಂತೆ, வேற எதுவும் கிடையாதுங்க. ಬೇರೆ ಯಾವುದು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. எந்த பிரச்சனை நீ என்ன வேணும் சொல்லிட்டு போ. ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳಿ ಹೋಗು. நான் முட்டாளா? ನಾನು ಮುಟ್ಟಾಳ? நான் மர முட்டாள். ನಾನು ಪೂರ ಮೂರ್ಖನು. முட்டாள் பரவாயில்ல, ಮೂರ್ಖನು. நீ எனக்கு என்ன சர்டிபிகேட் தர போற? ನೀವು ನನಗೇನು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಡ್ತೀರಿ? என் பேர் அந்த பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ನನ್ನ ಹೆಸರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அங்கே பாஸ் என்று எழுதப்பட்டிருக்கும் போது ಅಲ್ಲಿ ಪಾಸ್ ಅಂತ நீ ಹೇಳಿ என்ன ಬರೆದ್ರೆ, ಫೇಲ್ பண்ணாலும் எனக்கு ஒரு டென்ஷன் கிடையாது. ನೀವು ನನ್ನನ್ನು ಫೈಲ್ ಮಾಡಿದ್ರು ನನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ஏது டென்ஷன் கிடையாது. ಯಾವುದು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. அவர் இருக்கும்போது நமக்கு ஏது டென்ஷன் ಅವರಿರುವಾಗ ಯಾವ ಚಿಂತೆಯೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? ಆದ್ರಿಂದ இன்று ನಾವೇನು முதல் நம்மளுடைய பாரத்தை நம்ம இறக்கி
இறக்கி வைக்கணும். ಇವತ್ತಿನಿಂದ ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ತೆಗೆಯಿರಿಸಿ தேவை கிடையாது. ಅಗತ್ಯವಿಲ್ಲ. ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய பாரத்தை சுமக்க வேண்டிய தேவை கிடையாது. ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ அது ಭಾರವನ್ನು இறக்கி வைத்துட்டு ಅದನ್ನು ಇಳಿಸಿಟ್ಟು என் கையில ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, ನನ್ನಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ஒண்ணும் இல்ல என் கையில, ಏನೂ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, உங்க கையில எல்லாமே இருக்கு. ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಎಲ್ಲ அதனால உங்களுக்கே ஒப்படைத்து போகிறேன். ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಹೋಗ್ತೀನಿ. நீ தான் செய்ய முடியும். ನೀನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனுஷன் அதை சரி பண்ண பார்த்தா ಮನುಷ್ಯನು ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನೋಡಿದ್ರೆ அது எப்படின்னு சொன்னா, ஒரு இது இந்த நூல்ல குறுக்கு விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ಹಗ್ಗದಲ್ಲಿ ಗಂಟು ಬಿದ್ರೆ ಹೆಂಗಿರುತ್ತದೆ? அது நம்ம ಸ್ಟ್ರೇಟ್ பண்ணி எவ்வளவு ಸ್ಟ್ರೇಟ್ பண்ண பார்த்தீங்கன்னா அவ்வளவு குறுக்கு விழுந்துட்டே இருக்கும். ಎಷ್ಟು ಅದನ್ನು ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ನೋಡಿದ್ರು ಹಗ್ಗ ಗಂಟಾಗೆ ಹೋಗ್ತದೆ. ஹalleluya. அதே போல தான் ಅದೇ ರೀತಿ நம்மளால சரி பண்ண முடியாது. ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அந்த நேரத்தை நம்ம தேவனுக்கு ಆ ஒப்படைக்கணும். ಸಮಯ ದೇವರಿಗೆ நான் ಒಪ್ಪಿಸಿ. முடிஞ்சது செஞ்சிட்டேன் ஆண்டவரே, ನಾನು ಆದದ್ದು ಮಾಡಿದ್ದೀನಿ. இனியும் நான் ட்ரை பண்ணா ಇನ್ನೂ ಟ್ರೈ அது ಮಾಡಿದ್ರೆ கெட்டுதான் போகும், ಅದು ಕಟ್ಟು இன்னும் ஆளாகிதான் போகும். ಹಾಳಾಗಿ ಹೋಗ್ತದೆ. அதனால நான் உங்க கையில கொடுக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya. நீ சரி பண்ணி கொடுங்க ನೀನೇ ஆண்டவரே. ಸರಿ ಮಾಡು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய அந்த யோக் ரொம்ப லைட்டா இருக்குதுங்க. ಅವರ ನೊಗವರು ಅದು நீங்க ಬಹಳ சமாதானமா இருங்க. ಸಮಾಧಾನವಾಗಿರಲಿ. சில நேரத்துல நம்ம பேச்சு கேட்காமல் இருக்கும்போது ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ஒரு ಮಾತು மனுஷனுடைய ಕೇಳದಿರುವ வாழ்க்கை ஆளாய் போய் கொண்டிருக்கும் ಒಬ್ಬ போது ಮನುಷ್ಯನ ಜೀವಿತ ரொம்ப ಹಾಳಾಗುವುದು துக்கமா இருக்கும். ತುಂಬಾ ದುಃಖವಾಗಿರುತ್ತದೆ. என்னடா, ಏನಪ್ಪ, நீ பேச்சு கேட்காம நீ ஆளாய் போய் கொண்டிருக்கேடா. ನನ್ನ ಮಾತು ಕೇಳದೆ ಹಾಳಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದಿ. அதுக்கு எனக்கு தான்டா டென்ஷன், உனக்கு ஒண்ணுமே இல்ல. ಅದಕ್ಕೂ ನನಗೆ ಟೆನ್ಷನ್, ನಿನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ஹalleluya. அந்த மாதிரி நம்ம நினைச்சிடுவோம். ಹಾಗೆ ರೀತಿ ನಾವು நீ ನೆನೆಸ್ತೀವಿ. நல்லா தூங்குறேடா, உன் வாழ்க்கை குறித்து உனக்கு கவலை இல்ல. ನೀನು ಒಳ್ಳೆ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಿದ್ದಿ, ನಿನ್ನ ಜೀವಿತದ ಕುರಿತು ಚಿಂತೆ ಇಲ್ಲದೆ. உன் வாழ்க்கை பார்த்து எனக்கே தூக்கம் இல்லடா. ನಿನ್ನ ಜೀವಿತ ನೋಡಿ ನನಗೆ ನಿದ್ರೆ ಇಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கும் போது ಆ ರೀತಿ ನಾವು ನೆನೆಸುವಾಗ நம்ம எல்லா பாரத்தை எடுத்து, ஆண்டவரே ಎಲ್ಲಾ என்னால் ಭಾರವನ್ನು ದೇವರ முடியறதில்ல, ಕೈಗೆ நான் உன் கரத்தை ஒப்பு ನಿಮ್ಮ கடிக்கிறேன். ಕರದಲ್ಲಿ நம்ம ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. பாரத்தை அவருடைய கரத்தை ಆ ಭಾರವನ್ನು ಕರ್ತನ ಕೈ அவர் சுமப்பார். ಅವರು ಒತ್ತುಕೊಳ್ತಾರೆ. நம்ம புதுசாய் ஒன்னும் அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. ಹೊಸದಾಗಿ ಏನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. அவர் சொன்னதே நம்ம செய்கிறோம். ಅವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ஹalleluya. Hallelujah. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறோம். ಆತನು ಏನು ಹೇಳಿದನೋ ಅದನ್ನು ಮಾಡ್ತೀವಿ. அவர் சொல்லாதது நம்ம செய்யறது கிடையாது. ಆತನು ಹೇಳದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯ ஆண்டவர் இப்படி சொல்லல, நீ தான் செய்யணும்ப்பா. ನೀನೇ ಮಾಡಬೇಕು. உன் பிரச்சனை, நீ வர்த்தி வைத்த பிரச்சனை நீ தான் தீர்க்கணும். ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ ನೀನು ಮಾಡಿದ ಸಮಸ್ಯೆ ನೀನೇ ತೀರಿಸಬೇಕು. ஹalleluya. அப்படி அவர் சொல்லல. ಆತನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொன்னதை நம்ம செய்கிறோம். ಅವರು ಹೇಳಿದ್ದನ್ನು அவர் என்ன சொன்னாரு? ಅವರೇನು ಹೇಳಿದ್ರು? எனக்கு கொடு, ನನಗೆ ಕೊಡು, இப்பவே கொடு. ಈಗಲೇ ಕೊಡು. இன்றைக்கு எல்லாரும் எழுந்து நிப்போம். ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம். ದೇವರ ಕೈಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் உன் கரத்தில் என்னை ஒப்படைக்கிறேன். ನನ್ನ ஆண்டவரே, ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. நான் என்னை ஒப்படைக்கிறேன். ನನ್ನನ್ನು ஆண்டவரே, ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. நான் ஒப்படைக்கிறேன். ನನ್ನನ್ನು ஆண்டவரே, ಒಪ್ಪಿಸುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. அப்படியே ஜெபித்து கொண்டிருங்க. ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ.